தயாரிப்பாளர் ராஜசேகர் தயாரிப்பில் இயக்குனர் கேந்திரன் இயக்கத்தில் நடிகர்கள் விமல், நட்டி சுப்பிரமணியம், சனக்ஷா ஸ்ரீ, பாலசரவணன், முனிஸ்கான் ஆகிய பிரபலங்கள் நடிப்பில் உருவாகியுள்ள வடம் திரைப்படம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடி வருகிறது. இசையமைப்பாளர் டி. இமான் இந்த படத்திற்கு இசையமைத்துள்ளார். வடமாடு மஞ்சு விரட்டு போட்டியை கதைக்களமாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள இந்த திரைப்படம் கிராமங்களிலும் மாடுபிடி வீரர்கள், மாட்டின் உரிமையாளர்கள் என பலரது மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்நிலையில் இத்திரைப்பட குழுவினர்களான இயக்குனர் கேந்திரன், நடிகர் விமல், நடிகை சனக்ஷா ஸ்ரீ உள்ளிட்டோர் கோவை ப்ளூஃபீல்ட்ஸ் மாலில் உள்ள பிவிஆர் திரையரங்கிற்கு வருகை புரிந்து ரசிகர்களை சந்தித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து படம் குறித்தும், படத்தின் வரவேற்பு குறித்தும் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டனர். இந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசிய நடிகர் விமல், இந்த படத்தை வெற்றி படமாக மாற்றிய தமிழக ரசிகர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார். வடமாடு மஞ்சு விரட்டு போட்டியை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட இந்த திரைப்படத்தில் மாடு வளர்க்கும் கதாபாத்திரத்தில் நடித்துள்ளதாகவும், இந்த படத்தில் வரும் மாட்டின் உண்மையான பெயர் சோழன் என்றும், அதிகமாக இனிப்புகளை உட்கொள்வார், வாழைப்பழங்களை உட்கொள்வார் என்று கூறிய அவர், இந்த திரைப்படத்தில் மாட்டிற்கும் மிக முக்கியமான பங்கு உள்ளது என தெரிவித்தார். இந்த படத்தில் நான் எங்கும் கஷ்டப்பட்டு நடிக்கவில்லை, இஷ்டப்பட்டுதான் நடித்தேன் என்று கூறினார். மேலும் இந்த மாடு வரும் அனைத்து காட்சிகளுமே ஒரிஜினல் தான் என்றும், எங்குமே கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் செய்யவில்லை என்று குறிப்பிட்டார். இந்த திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள அனைத்து பாடல்களுமே மிகவும் அருமையாக இருப்பதாகவும், குறிப்பாக பாண்டி முனி பாடல்களை விழாக்களில் கூட பயன்படுத்தி வருகிறார்கள் என தெரிவித்தார். இந்த படத்தை அடுத்து 7ஆம் பொருத்தம் என்ற ஒரு படத்தில் நடித்து வருவதாகவும், சிம்பு தேவன் இயக்கத்தில் ஒரு படத்தை நடித்து வருவதாகவும், மேலும் விலங்கு 2 வெப் சீரிஸ் கதை விவாதம் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். தற்பொழுது உள்ள இளைஞர்கள், ஜென்சியினர்களும் ஒவ்வொரு விஷயத்தையும் நன்கு யோசித்து செய்கிறார்கள். தற்போது திரைத்துறைக்கு வருபவர்களும் நன்கு பயிற்சியுடன் தான் வருகிறார்கள் என்று தெரிவித்தார். அரசியல் தொடர்பான கேள்விக்கு, அரசியலுக்கும் எனக்கும் சம்பந்தமில்லை. ஆனால் நான் ஒரு விஜய் ரசிகர் என்றும், கில்லி படத்தில் அவருடன் இணைந்து பணிபுரிந்துள்ளேன் என தெரிவித்தார். விஜய் கில்லியில் எப்படி இருந்தாரோ அதுபோன்றுதான் தற்பொழுதும் அனைவரிடமும் அன்பாக பழகி வருகிறார். மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். அவருடைய அரசியல் பயணம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள் என தெரிவித்தார். விஜயுடன் இணைந்து செல்வீர்களா என்ற கேள்விக்கு, அது காலம்தான் தீர்மானிக்கும் என்று பதிலளித்தார். நடிகர் விமல் அரசியலுக்கு வருவாரா என்ற கேள்விக்கு, தற்போதைக்கு நான் படங்களை நடிக்க வேண்டும் என்றுதான் இருக்கிறேன். அரசியலில் நல்லது செய்பவர்கள் அனைவருடனும் இணைந்து துணையாக இருப்பேன் என பதிலளித்தார். மகளிர் தின விழாவில் விஜய் பல்வேறு திட்டங்களை அறிவித்தது தொடர்பான கேள்விக்கு, அது நல்ல விஷயம்தான். பொதுவாகவே எந்த கட்சியாக இருந்தாலும் நல்ல விஷயம் செய்யும் பொழுது மகிழ்ச்சி அளிக்கிறது. இவரும் நல்லது செய்வார் என தெரிவித்தார். அரசியலை பற்றி பெரிதளவு நாலேஜ் இல்லை, அதனால் அரசியல் வேண்டாம் என பதிலளித்தார். இந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசிய நடிகை சனக்ஷா ஸ்ரீ, களவாணி படத்தில் ஆடி போய் ஆவணி வந்தால் டாப்பில் வருவான் என்ற வசனத்தை குறிப்பிட்டு, அதுபோன்று இந்த படத்தில் நடிகர் விமல் டாப்பில் வந்துள்ளார் என்று நகைச்சுவையாக தெரிவித்தார்.